ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக மசாலா டீ ரொம்ப சூப்பராக எப்படி வீட்டிலே பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நான் சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கேன், ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன், 4 கிராம்பு எடுத்திருக்கேன். நல்லா இடிச்சுக்கோங்க வரலில். ஏலக்காயோட விதைகளை நல்லா இடிச்சுக்கோங்க, அப்போ தான் வாசனை நல்லா வரும். இனிமேல் நம்ம அதே மாதிரி கொதிக்கிற தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மசாலா மொத்தமாக ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதோட இந்த மாதிரி டெய்லி நம்ம அப்பப்போ பண்ணிக்கிட்டோம்னா வாசனை நல்லாயிருக்கும். நான் சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன், அதையும் நல்லா இடித்து எடுத்துக்கிறேன். அதையும் நம்ம கொதிச்சுட்ருக்க தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இடித்து வச்சு இஞ்சியும் ஆட் பண்ணிவிட்டு, டீத்தூள் இன்றைக்கி நான் ஒரு 2 ஸ்பூன் டீத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் டீத்தூளாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டீத்தூளை நல்லா கொதிக்க வைங்க, அப்போ தான் நம்மளுக்கு டீ நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் காய்ச்சின பாலில் 2 டம்ளர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். டீத்தூள் நல்லா கொதித்து நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும் பால் கூட சேர்ந்து, அப்போ தான் டீ நல்லா டேஸ்ட்டாக வரும். நான் இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மட்டும் பால் பவுடர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இந்த பால் பவுடர் ஆட் பண்ணுறதுனால டீ ரொம்ப திக்காக இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதனால் நம்ம இப்படி பண்ணுறோம். நல்லா கொதித்து கலரில் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த பால் பவுடர் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் டீ. அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு வடிகட்டி வச்சு டீ நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். நம்ம பால் பவுடர் ஆட் பண்ணி மசாலா டீ பண்ணுறதுனால டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.